நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள 38 தங்கும் விடுதிகளை 15 நாட்களுக்குள் இடித்து அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பொக்காபுரம், சிங்காரா, சொக்கநல்லி, செம்மநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் யானை வழித்தடத்தில் 38 தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதற்கு சீல் வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே சமயம் யானை வழித்தட வழக்கில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக வனத்துறையும் தவறான தகவல்களை வழங்கியதாக விடுதி உரிமையாளர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் 3 பேர் குழுவை அமைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து விசாரணை நடத்த குழுவினர் தனியார் தங்கும் விடுதிகள் குடியிருப்புக்கான உரிமத்தை பெற்றுவிட்டு வணிக ரீதியாக பயன்படுத்தியதாகவும் இதனால் அவற்றை இடிக்கவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் சீல் வைக்கப்பட்ட விடுதிகளை இடித்து அகற்ற நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மசினகுடியில் 11 விடுதிகள், பொக்காபுரத்தில் 20 விடுதிகள் உள்பட 38 விடுதிகளை அதன் உரிமையாளர்களே 15 நாட்களுக்குள் இடித்து அகற்றுமாறு நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.